ஹாய் ஹலோ வணக்கம். மணி ஆஃபீஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கார்த்திகேயன் மணி டைரக்ஷன்ல மெட்ராஸ் மேட்னி இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட லீட் ரோல் யாருன்னு பாத்தீங்கன்னா காளி வெங்கட் தான். அவர் தான் இந்த படத்தோட கதையின் நாயகன். அடுத்தது வந்து சத்யராஜ். நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூத்த எழுத்தாளர் அவர் தான் நம்ம சத்யராஜ். அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி எழுதணும். அந்த ஸ்டோரி வந்து எதன் மூலியமா எழுதணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது அவருக்கு ஒரு கதை கிடைக்குது. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ்ல ஒரு ஃபேமிலி, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ ரேஞ்சும் இல்லாம ஹை ரேஞ்சும் இல்லாம ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கதையை எடுத்து பண்ணியிருக்காரு. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர், அவருக்கு வந்து ஒரு அழகான மனைவி, அவருக்கு வந்து அழகான ஒரு ஆண் பெண், ஒரு பொன் பிள்ளை, ஒரு பையன். இதுதான் ஒரு ஃபேமிலி. அந்த ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன மென்டாலிட்டி இருக்குது, அப்பாவை என்னவா நினைக்கிறாங்க, அம்மாவை என்னவா நினைக்கிறாங்க, அவங்க ரெண்டேத்துக்குள்ளும் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்கு வந்து நிறைய இடத்துல அவமானப்படுறாரு. அது போல அம்மாவும் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு துறையில குழந்தைங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. இதன் மூலயமா பொண்ணு வந்து ஐடி நிறுவனத்தில் சேர்ந்து ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மாப்பிள்ளை பையனா வரக்கூடிய ஒரு பையன் வந்து காட்டுறாங்க. காட்டும்போது அந்த சீன்ல உண்மையிலே எமோஷனலா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது நல்லாவும் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் அப்பாவை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அப்பா இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த தொழில் என்ன, அப்பாவால் அந்த தொழிலுக்கும் இந்த அவங்களுடைய லைஃபுக்கும் என்ன மாறுது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மொத்த கதை. இது வந்து ஒரு யதார்த்தமா ஒரு சொல்லக்கூடிய ஒரு கதை. சத்யராஜ் சார் வந்து ஒரு எழுத்தாளரா இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது அவருக்கு கிடைச்சது வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான். அந்த லைஃப்னு வந்து இவர் வந்து ஒரு கனவா நினைச்சு என்னென்னத்தை அந்த குடும்பம் மிஸ் பண்ணுது, என்னென்னத்தை அந்த குடும்பம் வந்து ஏத்துக்குது, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த குடும்பத்துல யாருமே பிரிஞ்சு போறாம எப்படி அந்த குடும்பத்தை அவங்க காப்பாத்துறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல முழு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா காளி வெங்கட் தான். அவரு தான் இந்த படத்தினோட லீட் ரோல். அவர் உண்மையிலேயே அந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னா நம்ம யோசிக்கவே தேவையில்ல. அந்த கரண்ட் ஆபீஸ்குள்ள போய் அந்த ஆபீஸரை அடிக்கிறதுல இருந்து, அடுத்தது வந்து தன்னோட மகளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவர் கார் ஓட்டு பழகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து தன்னை ஏத்து பேசிட்டான் அப்படிங்கும்போது மனம் உடையிறதும், அதே பையன் வந்து தன் மேல அன்பா தான் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் மனம் உருகிறதும், காளி வெங்கட்டினுடைய நடிப்பு ஒருபடி மேல போய் சொல்லலாம், அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. அது போல இந்த படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டரும் சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சாம்ஸ் கேரக்டர், அவர் வந்து ஒரு புரோக்கராக ஊருக வித்துட்டு இருப்பாரு. அவரோட கேரக்டரு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 4-5 சீன்ல தான் வருவார். அது போல ஜார்ஜ் மரியம், அவரும் ஒரு 2-3 சீன்ல வருவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கலக்கப்போவது யாரில் வந்த ராமர், அவர் வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு அடியாளா வருவார். இன்னும் சொல்ல போனால் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் வந்து படத்தில் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய குணச்சித்திர நடிகர்கள் தான். நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பேசிக்காக வில்லன் யாருமே கிடையாது. இது வந்து இந்த படத்தினுடைய கதை தான் வில்லன் ஹீரோ எல்லாமே. இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ பர்சனலாக படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறைய குடும்பம் வந்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் அந்த குழந்தைங்க வந்து அப்பாவோட கனவை புரிஞ்சிக்காம, அப்பா இதுக்கு முன்னாடி இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா மேல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அது போல பொண்ணுக்கு வந்து யூஎஸ் போகணும் அப்படிங்கிறது ஒரு கனவா இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து அப்பாவை பத்தி புதுசு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து இரட்ட மனசா போறதா வேணாமான்னு யோசிக்க சீன் எல்லாம் உண்மையிலே நல்லா இருக்கும். அந்த அக்காவும் தம்பியும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற சீன் வந்து, இத்தனை நாள் நான் உன்னை மிஸ் பண்றேன், இனிமேல் வந்து நீ என் கூட எப்பயும் சகஜமா இரு, நீ யாரையாச்சும் லவ் பண்ணினா என்கிட்ட சொல்லு, நான் வந்து உனக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து ஒரு தம்பி கிட்ட அவ்வளோ அன்னுனியமா பேசும்போது, இப்ப இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு எடுத்துக்காட்டு. அது போல இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. பையனா வரக்கூடிய அந்த பையன் உண்மையிலே வேற லெவல் பண்ணியிருப்பாரு. அந்த கரண்ட் ஆபீசர் நடக்கக்கூடிய அவருக்காக ஒரு சீன் அது வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நான் இறந்த உடனே அந்த கரண்ட் ஆபீசர் ஒரு சீன் நடக்கும். அது வந்து அவரை வந்து ஒரு
காட்டணும், அவருக்கு சீன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் இந்த படத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம் மனம் நெருடலாக இருந்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு 10 நிமிஷம் சத்யராஜ் வந்து கதை சொல்லிட்டு இருப்பாரு. அவர் கதை சொல்லி முடியறதுக்குள்ளே இது என்ன கதை போறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. அதுபோல் காட்சிக்கு காட்சி அவர் கதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதில் இல்லாமல் ஒரு கதை சொன்னோடனே டக்குன்னு உள்ளே போனோன்னா பரவாயில்ல, அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கே இவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. அதுபோல் கிளைமேக்ஸும் நம்ம வந்து எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான். எந்த ட்விஸ்ட்டோ எந்த ஒரு டர்னிங் பாயிண்டோ வேறு எதுவுமே இல்லை. ஃப்ளாட்டாக முடிஞ்சது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாமே நல்லா நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு சுபமான படம். சுபம் அப்படி போடுவாங்களே அந்த மாதிரி இந்த படம். மெட்ராஸ் மேட்னி வந்து உண்மையிலேயே ஒரு டைம் நீங்கள் பார்க்கலாம், தியேட்டரில் போய் பாருங்கள். நல்ல அழகான படம். அதாவது மெட்ராஸில் வாழக்கூடிய ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ், ரொம்ப லோ ரேஞ்சில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி பற்றி ஒரு சின்ன கதை, அவ்வளோதான். இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் போய் இந்த படத்தை பாருங்கள். வேற என்ன சொல்ல,